Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளோட சேர்ந்து சில மாணவர்களும் பயணிக்க போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட ஊர் பார்த்துட்டோம்னா ஒரு கிராம பகுதி தான். இவங்களுக்கு நான் இலவச ஃப்ரீ டியூஷன் மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்காக ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் சுண்டக்கடலை ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்தேன். அதை எடுத்து இப்போ குக்கரில் போட்டுட்டு இருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ நம்ம வேக வச்சிடலாம். சுண்டக்கல்ல முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ ஒரு 3 விசில் விட்டாச்சு. பாருங்க, சுண்டல் கடலை நல்லாவே வெந்துடுச்சு. அமுத்தி பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு, நல்லாவே சூப்பராக வெந்துடுச்சு சுண்டக்கடலை. அடுத்ததான் இதை நம்ம தாளிச்சிடலாங்க. அதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக இதில் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே இதில் கடுகு சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. கூடவே கறிவேப்பிலை, அடுத்ததாக வெங்காயம் சேர்த்தாச்சுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேங்க. இது நல்லா வதங்கட்டும். நார்மலாகவே பசங்களுக்கு சுண்டக்கடலைனாலே நல்லா பிடிக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இன்னைக்கு திடீர்னு செய்யலான்னு தோணுச்சு, அதனால இதை ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்க சுண்டக்கடலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இந்த லாக்டவுன் சமயத்தில் பள்ளிக்கூடம்லாம் இல்லாதங்காட்டி சில மாணவர்களெல்லாம் ரொம்பவே எல்லா வீட்லேயுமே எல்லா பெற்றோர்களுமே படித்த மாதிரி இல்லை. சரி, அதனால நம்மளால முடிஞ்சதை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த இலவச டியூஷன் எடுத்துட்ருக்கேங்க. இப்போ இந்த சுண்டல் கடலைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி டியூஷன் எடுக்கிறங்காட்டி அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால சரி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த டியூஷனை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேங்க. மேலால கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டுலாங்க. நம்மளோட சுண்டல் இப்போ சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்குது. அப்பப்போ ஏதாவது நம்மளால் முடிஞ்ச அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக் பண்ணுவோங்க. இப்போ தான் லாக்டவுன் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நல்லா இந்த டியூஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி, இன்னைக்கு ஃபஸ்ட்டாக ஸ்நாக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது சரி, இதை ஒரு வீடியோவாக போடலாம் அப்படிங்கிற ஞாபகம் வந்துச்சு. இப்போ டம்ளர் ரெடியாக இருக்குது, சுண்டல் கடலையும் ரெடியாக இருக்குது. அதை அப்படியே டம்ளரில் சர்வ் பண்ணிடலாங்க. இந்த வீடியோ போட்டதுக்கு முக்கிய காரணமே ஏதோ நம்மளால முடிஞ்சதை இந்த லாக்டவுன் சமயத்தில் நான் டியூஷன் எடுத்துட்ருக்கேன். ஏதோ என்னால் முடிஞ்சது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஏரியாவில் இருக்கிற பசங்களுக்கு இல்லை வேறு ஏதாவது முடியாதவங்களுக்கு இந்த மாதிரிலாம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பண்ணுற சின்ன சின்ன உதவிகள் கூட பல பேருக்கு அது பெருசாக தெரியும். அதனால இந்த வீடியோ நம்மளால முடிஞ்சது எடுத்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன். இப்போ பாருங்க, சுண்டல் கடலை எல்லாம் டம்ளரில் போட்டாச்சு. இனி இதை அப்படியே எடுத்துட்டு போய் பசங்க கிட்ட கொடுத்துடலாங்க. ஸ்கூல் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக சொல்லி கொடுக்கறது கூட அவங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்குது. அவங்க படிக்கும்போது அவ்வளோ ஆர்வமாக படிக்கிறாங்க. அதனால நம்ம இன்னும் சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட் ரொம்பவே எனக்கு கிடைச்சிதுங்க. இப்போ ஒவ்வொரு குழந்தைகளாம் நம்ம கொடுத்துடலாம். இந்த சுண்டல் கடலை கொடுக்கும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதா சொன்னாங்க. எல்லாமே விரும்பி சாப்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியே உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் உங்களுக்கு முடிஞ்சவங்களுக்கு செய்யுங்க. அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.